அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் மார்பில் வாசம் செய்பவள்தான் மகாலட்சுமி. இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியும் சேர்த்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் செல்வ வளம் பெருகும், செய்த பாவங்கள் நீங்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதுமே பெருமாளை தனியாக வழிபடக்கூடாது. பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்துதான் வழிபாடு செய்யணும். பெருமாளுக்கு உகந்த நாளில் மகாலட்சுமி இந்த வருடம் சேர்த்து வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த வருட ஏகாதசி திதியானது எந்த நாள்ல வருது, விரதம் இருப்பவர்கள் எந்த நாள்ல தொடங்கணும், எந்த நாள்ல கண் விழிக்கணும், எந்த நாள்ல கண் விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்யணும், விரதத்தை எப்படி முடிக்கணும், இது எல்லாமே ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். 9/1/2025 மதியம் 12 மணி 4 நிமிடத்துல இருந்து ஏகாதசி திதியானது துவங்குது. 10/1/2025 காலை 10:02 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. அதற்கு பின்னாக துவாதசி திதி தொடங்கிடும். 11/1/2025 காலை 8:13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா துவாதசி திதி இருக்கு. இப்போ நான் சொன்ன டைமிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஏகாதசி திதி விரதமானது பொதுவாகவே 3 நாட்கள் கடைபிடிக்கப்படும். தசமி, ஏகாதசி, துவாதசின்னு 3 திதிகள்லையுமே பெருமாளுக்கான இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. தசமி திதி விரதத்தை துவங்கி ஏகாதசி முழுக்க சாப்பிடாம இருந்து துவாதசி திதி என்று பெருமாளுக்கு நைவேத்தியம் வச்சு விரதத்தை முடிச்சுக்கிறது தான் வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9ஆம் தேதி மத்தியானமே உங்களுடைய சாப்பாட்டை நிறுத்திக்கோங்க. 9ஆம் தேதி இரவு பால் பழம் சாப்பிட்டோ அல்லது எதுவும் சாப்பிடாமலோ இருந்து கொள்ளுங்க. கட்டாயம் நிறைய தண்ணி குடிக்கணுங்க. 10ஆம் தேதி அதிகாலையில சொர்க்கவாசல் 4 மணிக்கு திறப்பாங்க. 10ஆம் தேதி முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்கணும். 10ஆம் தேதி இரவு தான் கண் விழிக்கணும். 11ஆம் தேதி காலை 8:13க்கு முன்பாகவே குளிச்சு சுத்தம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் வச்சு அந்த நைவேத்தியத்தை நீங்க சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை நிறைவு செஞ்சுக்கணும். உணவு சாப்பிடாம விரதம் இருப்பவங்க பெருமாளுடைய பாதத்துல 7 துளசி இலைகளை வச்சு அந்த இலைகளை தண்ணீர்ல போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருங்க. விரதத்தின் நிறைவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் எது கிடைக்கோ அதை கண்டிப்பா சேர்த்துக்கணும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் மேல் சொன்ன முறையை தவறாம கடைபிடிங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. நீங்க சாப்பாடு சாப்பிட்டே பெருமாளை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கான அருள் ஆசி நிச்சயமா கிடைக்கும். ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10ஆம் தேதி முழுக்க விரதம் இருக்கலாம். காலை முதல் மாலை வரை சாப்பிடாம இருந்து மாலை 6 மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த ஏகாதசி விரதம் பற்றி உங்களோட சந்தேகங்களை வாட்ஸ்அப்ல கேளுங்க. தவறாம பெருமாளை நினைச்சு இந்த நாள்ல விரதம் இருங்க. இந்த நாள்ல விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாளின் அருளும் ஆசியும் நிச்சயமா கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த சேனலையும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த சேனல் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.